எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிக்கி தமிழா. இன்னைக்கு நம்ம கிட்ட iPad 9th ஜெனரேஷன் இருக்கு. ஸோ கரெக்டா ஒரு 6 மாசம் முன்னாடி நம்ம சேனல்ல நம்ம iPad 9th ஜெனரேஷனோட அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். ஃபுல் ரிவ்யூ, அதுக்கப்புறம் MiPad 5ஓட ஒரு கம்பேரிசன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் கவரேஜ் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ 6 மாசமா பார்த்தீங்கன்னா இந்த iPad 9th ஜெனரேஷன் தான் என்னோட பிரைமரி டேப்லெட்டா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் படம் பார்க்கறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் விளையாடுறது, அப்புறம் வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சோ இந்த 6 மந்த்ஸா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா எனக்கு தெரியுங்க, இப்போ iPad 10th ஜெனரேஷன் ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த மாசம் ப்ராபபிலி லான்ச் ஆகிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் கரெக்டான டைம் iPad 9th ஜெனரேஷன் வாங்குறதுக்கு. சோ அது எதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். சோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், எப்பயும் போல இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம பில் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக மெட்டல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட் அப்படின்னா நமக்கு ஒரு 487 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 6 மந்த்ஸாக எனக்கு பில் குவாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே சொல்லணும்னா பில் குவாலிட்டி நம்மளுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெருசாக ஸ்க்ராட்ச் ஆகிறதோ டென்ட் ஆகிறதோ எந்த விதமான இஷ்யூவும் எனக்கு வரல. இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த ஐபேடை நான் இங்கே மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க, இங்கேருந்து வீட்டுக்கு கேரி பண்ணுவேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஃபீல்டில் ஏதாச்சும் வேலை இருந்தால் அங்கே கூட நான் கேரி பண்ணி ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ அப்போ கூட பார்த்தீங்கன்னா நமக்கு பில்டில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இது ஒரு 10.2 இன்ச் ஐபேடுங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நமக்கு ரொம்ப ஸ்லிம்மாகவும் இருக்கு. ஸோ பிடிக்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பிடிக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு கேஸ் போட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு கேஸ் போடுறது பிடிக்கல அப்படின்னா என்ன மாதிரி நீங்க ஒரு ஸ்கின் வாங்கி போட்டுக்கோங்க. சோ நான் கேஜெட் ஷீல்ட்ல இருந்து iPad 9th ஜெனரேஷன் ஸ்கின் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ நீங்க கூட கேஜெட் ஷீல்ட்ல இருந்து உங்க iPad 9th ஜெனரேஷனுக்கு சூப்பரான ஹை குவாலிட்டி அஃபோர்டபிள் ஸ்கின்ஸ் வாங்கி உங்க iPad 9th ஜெனரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். சோ கீழ லிங்க் இருக்கு. ஒருவேளை நீங்க பர்ச்சேஸ் பண்றதா அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு டிஸ்ப்ளே. சோ இது நமக்கு 10.2 இன்ச் 60 Hz டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. சோ நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 60 Hz தான் கொடுத்திருக்காங்க, இது நல்லா இருக்குமா? நமக்கு எம்ஐல பாத்தீங்கன்னா நமக்கு 120 Hz கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6 மந்த்ஸா நான் யூஸ் பண்ணிருக்கேன். என்னைக்குமே நான் 60 Hz ஃபீல் பண்ணதே இல்லை. இத்தனைக்கும் நான் யூஸ் பண்ற போன்ஸ் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ற போன்ஸ் எல்லாமே 90 Hz 120 Hz தான் இருக்கு. சோ இப்போ பாத்தீங்கன்னா இதுல நமக்கு 60 Hz இருந்தாலும் iPad OS நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. சோ அதுக்கு ஒரு மாதிரி காம்பன்சேட் பண்ணிரும் அப்படின்னு சொல்லலாம். சோ 60 Hz எனக்கு என்னைக்கும் பிரச்சனையா இல்லை. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே நம்மளுக்கு சூப்பர் பிரைட்டா இருக்குங்க. இது நான் வெளியில சன்லைட்ல கூட யூஸ் பண்ணிருக்கேன். அங்கும் எனக்கு பெருசா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நமக்கு டிஸ்ப்ளே நம்மளுக்கு சூப்பர் கலர் அக்யூரேட்டா இருக்கு. அப்புறம் நமக்கு ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல நான் அதிகமா கலர் கரெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் போட்டோ எடிட்டிங்லாம் பண்ணிருக்கேன். சோ நீங்க ஒரு போட்டோ எடிட்டரா இருக்கீங்க, ஒரு பட்ஜெட்ல ஒரு டேப்லெட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா லைட் ரூம்க்குலாம் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். சோ போட்டோ எடிட்டிங்லாம் இந்த டிஸ்ப்ளே நமக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நீங்க நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், ஓடிடி எல்லாத்துலயும் உங்களால HD கான்டென்ட்டும் ப்ளே பண்ண முடியுது. சோ அது கண்டிப்பா பிரச்சனையா இல்ல. ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நம்மளுக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல HDR நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல. மத்தபடி பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளேல எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 64 GB. ஸோ நான் இந்த iPad 9th ஜெனரேஷன் வாங்கும் போது பயந்தது ஒரே ஒரு விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 64 GB ஸ்டோரேஜ் மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது பத்த போதா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் பயந்துட்டு தான் வாங்கினேன். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நான் 256 GB ஸ்டோரேஜ் கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 256 GB ஸ்டோரேஜ்லேயே நான் கிட்டத்தட்ட இன்னொரு 30 GB 40 GB மட்டும் தான் ஃப்ரீயா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஸ்டோரேஜ் தேவைப்படும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, iPadல நான் இந்த போட்டோ எடிட்டிங் ஃபைல்ஸ், வீடியோ ஃபைல்ஸ் எல்லாமே எங்கிட்ட ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு. அந்த ஹார்ட் டிஸ்க்ல தான் வச்சிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதுல மோஸ்டா படம் எல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு படம் டவுன்லோட் பண்றேன், பார்த்ததுக்கு அப்புறம் அதை நம்ம டெலிட் பண்ணிடுறோம். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஆன்லைன்ல தான் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கோம். கூகுள் போட்டோஸ் இருக்கு. ஸோ போட்டோஸ் எல்லாமே கூகுள் போட்டோஸ்ல தான் ஸ்டோரே இருக்கு. ஸோ என்னோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ 64 GB எனக்கு இன்னும் ஒரு 34 GB கிட்ட ஃப்ரீயா தான் இருக்கு. ஸோ எனக்கு 64 GB பிரச்சனையா இல்லை. iPad 8th ஜெனரேஷன்ல பார்த்தீங்கன்னா 32 GB மட்டும் தான் கொடுத்து
கொடுத்துருந்தாங்க ஆப்பிள் வந்து. ஸோ அந்த 32 ஜிபி மட்டும் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா எனக்கு வந்து பத்திருக்காது. ஆனால் 64 ஜிபி வந்து எனக்கு சஃபிஷியண்டா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் அடுத்த ஜென்ரேஷன்லயாவது ஆப்பிள் வந்து நம்மளுக்கு பேசிக்கே ஒரு 128 ஜிபி வந்து கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் இந்த 6 மந்த் யூஸில் எனக்கு வந்து 64 ஜிபி பெருசாக பிரச்சனை வந்து தெரியல. எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஎஸ்பி போர்ட். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த 6 மந்த்ஸில் ரொம்ப 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 பெரிய பிரச்சனையாக நான் வந்து ஃபேஸ் பண்ணது. ஸோ இது வந்து எல்லாருமே இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கிரியேட்டராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து கனெக்ட் பண்ணணும், இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஒரு ஹப் வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி யூஸ் கேஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை வந்து நீங்கள் ஒரு பிரச்சனையாக வந்து பார்ப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் வந்து பெருசாக பிரச்சனையாக வந்து பார்க்க மாட்டீங்க. ஸோ இதில் வந்து நமக்கு லைட்னிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்னிங் போர்ட் கொடுத்ததுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் ஹப் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து கனெக்ட் வந்து பண்ண முடியாது. நீங்கள் வந்து லைட்னிங்கில் வந்து ஒரு யூஎஸ்பி டைப் சி கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஹப் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஹப் கனெக்ட் பண்ணிட்டு அதில் வந்து நீங்கள் மெமரி கார்டு கனெக்ட் பண்ணாலும் சரி, இல்லாட்டி ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணாலும் சரி, டைரெக்டாக வந்து ஹார்ட் டிஸ்க் மெமரி கார்டு எதுவுமே இதில் வந்து வேலை செய்யாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ்பி டைப் சி வந்து நம்மளுக்கு அதுக்கு தேவைப்பட்ட பவர் சப்ளை வந்து டைரெக்டாக வந்து கொடுக்கும். ஆனால் லைட்னிங் கேபிள் லைட்னிங் போட்டால அதுக்கு தேவைப்பட்ட பவர் வந்து இதால வந்து சப்ளை வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹப்பு கூட நீங்கள் வந்து நார்மல் ஹப் வாங்கினா வேலை செய்யாது. அந்த ஹப் வந்து நீங்கள் அதாவது உங்களுக்கு வந்து பிடி சார்ஜிங் சப்ளை பண்ணுற ஹப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேலை செய்யும். அதாவது நம்மளுக்கு வந்து அந்த ஹப் வந்து உங்கள் டிவைஸையும் சார்ஜ் பண்ணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹப்புக்கு நீங்கள் இன்னொரு சார்ஜர் கொடுத்து பவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஹப்பை வந்து இன்னொரு சார்ஜரில் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் வேலை செய்யும். ஸோ லைட்னிங் போர்ட்டில் இந்த தகராறு வந்து ஒரு பெரிய பெரிய தகராறுங்க. ஸோ 99% ஆஃப் பீப்புள் வந்து அந்த லைட்னிங் போர்ட்டில் வெறும் சார்ஜிங் மட்டும் தான் பண்ண போறீங்க. ஹார்ட் டிஸ்க் ஹப்லாம் கனெக்ட் பண்ண போறது இல்லை. ஒருவேளை நீங்கள் வந்து ஹார்ட் டிஸ்க் ஹப்லாம் கனெக்ட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தால் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் வந்து உங்களால் வந்து அந்த ஹப் வாங்கினாலும் இல்லாட்டி ஹார்ட் டிஸ்க் வாங்கினாலும் எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை கொடுத்தா மட்டும்தான் லைட்னிங் போர்ட் வந்து வேலை செய்யும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா இதுதான் ஒரு பெரிய பெரிய பிரச்சனை நான் வந்து இந்த 6 மாசத்துல ஃபேஸ் பண்ணது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே லைட்னிங் போர்ட் இருந்தாலும் இதில் வந்து நம்மளுக்கு HDMI அவுட்புட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் எக்ஸ்டர்னல் ஸ்க்ரீன்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ ஹெட்ஃபோன் ஜாக்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ஃபைனாக வேலை செய்யுது, எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டேப்லெட்ஸ்லையும் 4 ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதில் வந்து நமக்கு 2 ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்குது. 2 ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் 4 ஸ்பீக்கரோட கம்பேர் வந்து பண்ணோம்னா கண்டிப்பா வந்து கொஞ்சம் சவுண்ட் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா சஃபிஷியன்ட்டா இருந்துச்சு, பெருசா கம்ப்ளைண்ட் வந்து என்னால பண்ண முடியல. ஆனா அடுத்த ஜெனரேஷன் வந்து 4 ஸ்பீக்கர் அப்கிரேட் பண்ணா கண்டிப்பா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டச் ஐடி. ஸோ டச் ஐடி வந்து நான் 6 மந்த்ஸா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். டச் ஐடி வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதே மாதிரி ஃபாஸ்டா சூப்பரா இருக்கு, எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நமக்கு A13 பயோனிக் சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ A13 பயோனிக் வந்து 6 மந்த்ஸாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதில் வந்து படம் பார்த்தேன், அதுக்கப்புறம் வந்து கேம்ஸ் வந்து விளையாடிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடிட்டிங் அதாவது 4K வீடியோ எடிட்டிங் வந்து நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து லைட் ரூம், அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஷாப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லைட் ரூமில் வந்து சாதா ஃபைல்ஸ் வந்து நான் எடிட் பண்ண மாட்டேன். என்னோட சோனி ஆல்ஃபாவில் கேப்சர் பண்ண ஃபோட்டோஸ் ஒரு ரா ஃபைலும் பார்த்தீங்கன்னா 50 MB 70 MB இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வந்து இதில் வந்து ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்கேன். உண்மையாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா A13 பயோனிக் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 8th ஜென்ரேஷன் 1 சிப்செட் திணற ப்ராசஸிங் கூட பார்த்தீங்கன்னா A13 பயோனிக்கால ரொம்ப சுலபமாக வந்து பண்ண முடியுது. ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு பவர் யூஸராக இருந்தாலும் சரி, இந்த A13 பயோனிக் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து எல்லா வேலையும் நம்மளுக்கு வந்து முடிச்சு கொடுக்கும். பர்ஃபார்மன்ஸ், ரேம் மேனேஜ்மெண்ட் ஆப்பிளுக்கு ஒரு பெரிய சலாம் வந்து நம்ம அடிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து iPad OS 15 தான் ஸ்டேபிள் வந்து நமக்கு இன்னும் இருக்குது. இன்னும் iPad OS 16 அப்டேட் வந்து ஆப்பிள் வந்து ஸ்டேபிள் அப்டேட் வந்து கொடுக்கல. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் டெவலப்பர் அப்டேட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து நான் iPad OS 15 ஸ்டேபிள் வந்து இன்ஸ்டால் பண்ணேன். இப்போ வந்து iPad OS ஓப்பன் பீட்டா வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா 15க்கும் 16க்கும் அந்த ஸ்டேஜ் மேனேஜர் வந்து இருக்குது. அந்த ஸ்டேஜ் மேனேஜர் வந்து நம்மளுக்கு இந்த iPadல வந்து கொடுக்க மாட்டாங்க. காஸ்ட்லி ப்ரோ iPadsல மட்டும்தான் கொடுக்குறாங்க.
மற்றபடி பார்த்தீங்கன்னா ஐபேட் OS 15 ஐபேட் OS 16 பெருசாக வந்து எந்த விதமான ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணுறதோ பெரிய UI ஓவராலோ எதுவுமே இல்லைங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 15க்கும் 16க்கும் பெரிய வித்தியாசமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 16ல வந்து கொஞ்சம் ஃபைல்ஸ் அப்ளிகேஷன் மட்டும் நம்மளுக்கு வந்து ஸ்லைட்டாக வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐபேட் OS 15 ஸ்டேபிள் வந்து எதுக்கு 16க்கு அப்டேட் பண்ணனா ஃபீச்சர்ஸ் ஏதாச்சும் புதுசாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு அப்டேட் பண்ணேன். ஆனால் நான் அப்டேட் பண்ணது பார்த்தீங்கன்னா டெவலப்பர் பீட்டாக்கு வந்து அப்டேட் பண்ணேன். அப்போ வந்து பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதனால தான் திருப்பி வந்து 15க்கு வந்து போனேன். இப்போ வந்து 16.1 ஓப்பன் பீட்டா வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். 16.1 ஓப்பன் பீட்டால பேட்டரி லைஃப் நம்மளுக்கு வந்து தரமா இருக்கு. அதே மாதிரி எந்த விதமான ஒரு பக்ஸும் பார்க்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு. எந்த விதமான ஒரு பக்ஸும் கண்டிப்பா இல்லை. ஒருவேளை நீங்க ஐபேட் வச்சுட்டு நீங்க வந்து அப்டேட் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்து அப்டேட் பண்ணலாம். தாராளமா பெருசா பிரச்சனை வந்து எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக் ஓஎஸோட இன்டர்கேஷன். ஸோ ஃபுல் ரிவ்யூல நான் வந்து சொல்லியிருப்பேன். இந்த ஐபேட் வந்து நம்மளுக்கு என்னோட ஐமேக்கோட பயங்கரமாக வந்து ஆப்பிள் வந்து இன்ட்ரிகேட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படியே மேஜிக் மாதிரி வேலை செய்யுங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஐபேட் வந்து என் மேக்கு கிட்ட போய் வச்சா மட்டும் போதும் நம்மளுக்கு வந்து ஏர் ட்ராப் வந்து வேலை செய்யும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மேக்கில் வந்து நம்ம என்ன மவுஸ் கீபோர்டு யூஸ் பண்ணுறோமோ அதே மவுஸ் கீபோர்டு வந்து இந்த டேப்லெட்டில் என்னால் வந்து யூஸ் பண்ண முடியும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டேப்லெட்டை வந்து என்னோட ஒரு செகண்ட் ஸ்க்ரீனாக கூட வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக கேட்டிங்கன்னா மேக் ஓஎஸோட பயங்கரமாக இன்டர்கேட் வந்து பண்ண முடியுது. அது வந்து ஒரு சூப்பரான விஷயம். நெக்ஸ்ட் கேட்டீங்கன்னா எனக்கு வந்து ஆக்சசரிஸ். ஸோ ஆக்சசரிஸை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட வந்து அந்த கீபோர்ட் கேஸ் வந்து நான் வாங்கலைங்க. நான் வந்து வெறும் ஆப்பிள் பென்சில் ஜென்ரேஷன் 1 மட்டும் தான் வாங்கினேன். ஸோ இந்த ஆப்பிள் பென்சில் ஜென்ரேஷன் 1 வந்து நானே பெருசாக இந்த 6 மந்த்ஸில் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். நான் யூஸ் பண்ணுற ஒரே கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயாவது நோட்ஸ் வந்து ஏதாச்சும் எழுதணும்னா எடுப்பேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஷாப்பில் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் வந்து எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னும் போது மட்டும் அந்த ப்ரெஷ்லாம் யூஸ் பண்ணும்போது மட்டும் தான் நான் வந்து பென்சில் வந்து யூஸ் பண்ணுறேன். பென்சில் வந்து நம்மளுக்கு இப்போவும் தரமாக வேலை செய்யுது. பேட்டரியும் நல்லா நிற்குது. ஸோ எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்மளுக்கு 8557 mAh பேட்டரி வித் நமக்கு வந்து 20 வாட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க எல்லா ஐபேட் லைனப்பில் இந்த ஐபேட் தான் பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு ஐபேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை இல்லாட்டி 3 நாளைக்கு ஒரு தடவை மட்டும்தான் அங்கே சார்ஜ் வந்து பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணால் 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து சார்ஜ் பண்ணுவேன். இல்லாட்டி லைட்டாக யூஸ் பண்ணால் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நான் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பேட்டரி லைஃப் வந்து எனக்கு பெருசாக என்றைக்குமே பிரச்சனையாக வந்து இருந்ததில்ல. ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங். ஸோ சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் வந்து ஒரு 2.5 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் வந்து எடுக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து டக்குன்னு பேட்டரி தேவைப்படும் போது மட்டும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக திண்டாட்டமாக இருக்கும். சார்ஜிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக நெக்ஸ்ட் இட்ரேஷன்லையாவது கொண்டு வந்தாங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்டர் ஸ்டேஜ். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு சென்டர் ஸ்டேஜ் ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபேஸ் டைம்லாம் பேசும்போது இதில் வந்து நீங்கள் சென்டர் ஸ்டேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சென்டர் ஸ்டேஜ் வந்து உண்மையிலே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஃபேஸ் டைம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சென்டர் ஸ்டேஜ் வந்து எனக்கு இந்த 6 மந்த்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ரைசிங். ஸோ இங்கே தான் அங்கே நம்மளுக்கு வந்து இப்போ நான் சொன்னல ஐபேட் 10th ஜென்ரேஷன் வந்து நமக்கு லான்ச் ஆக போகுது. 10th ஜென்ரேஷன் லான்ச் ஆனாலும் 9th ஜென்ரேஷன் எதுக்கு ரொம்ப சூப்பரான பை அப்படின்னு வந்து சொன்னோன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு 28,000 rupees ப்ளஸ் கார்டு ஆஃபர்ஸ் வந்து இருக்கு. ஒரு 26,000 rupees 25,000 rupeesக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். குரோமால பார்த்தீங்கன்னா 26,000 rupees ப்ளஸ் 3,000 rupees இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. 23,000 ரூபாய்க்கு வந்து கிடைக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆன்லைன் சைட்டில் ஏதாச்சும் ஒரு டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ 23,000 ரூபாய்க்கு 22,000 ரூபாய்க்கு இந்த ஐபேட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த லைட்னிங் கேபிள் நீங்கள் வந்து ஹார்ட் டிஸ்க்லாம் நீங்கள் வந்து பிளக் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து அது தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா 23,000 ரூபாய்க்கு இந்த ஐபேட் 9th ஜென்ரேஷன் வந்து ஒரு ஸ்டீல் பை அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஐபேடுங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க எனக்கு வந்து ஒரு 25,000 ரூபா 22,000 தான் பட்ஜெட் இருக்குன்னா கண்ணை மூடிட்டு இது வந்து வாங்கிக்கோங்க. இன்னும் அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு வரும். ரொம்ப ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டேப்லெட் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஆண்ட்ராய்ட் டேப்லெட்டும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க டேப்லெட் வந்து இது கிட்ட கூட நிற்காதுங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப சூப்பரான டேப்லெட் 22,000 23,000 rupeesக்கு ஒரு வர்த்தியான டேப்லெட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ 10th ஜென்ரேஷன் வந்து லான்ச் ஆகும். ஆனால் 10th ஜென்ரேஷன் லான்ச் ஆனாலும் அதை வந்து நம்மளுக்கு ஆப்பிள் வந்து ஒரு 35,000 rupees கிட்ட தான் வந்து பிரைஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு 10,000 rupeesலேருந்து 12,000 rupees வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ அந்த 10,000 rupeesலேருந்து 12,000 rupees உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 10th ஜென்ரேஷன் வந்து வெயிட் பண்ணுங்க. ஆனால் அந்த 10,000 rupees 12,000 rupees வந்து நீங்கள் செலவு பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9th ஜென்ரேஷன் வந்து இன்னைக்கு த பெஸ்ட் டைம் டு பை அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெஸ்ட் ஐபேட் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். அந்த USB Type C வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சா மட்டும் அந்த ஐபேடுக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம். எனக்கு வந்து அந்த USB Type C வந்து தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்னிங் போர்ட்லேயே இந்த ஐபேட் வந்து
வந்து ஒரு சூப்பரான ஒரு பை அப்படின்னு சொல்லலாம். ஸோ 22,000-23,000 ருபீஸ்க்கு ரொம்ப 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 ஒரு சூப்பரான பை. ஸோ இப்போ வந்து இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.